ஹலோ மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து டார்லிங்கோட பார்ட் 2. ஸோ எல்லாம் கேட்டிங்கனால போட்டுட்டேன். ஸோ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 2 மந்த் ஜிம்முனுக்கு படு ஹெல்லாக போயிருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அதுலேருந்து வெளியில் வர. பட் அவன் வெளியிலேயும் வந்திருக்க முடியாது. நிறைய சூசைட் ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப குடிப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருப்பான். எல்லா டைமும் கிம்மு தான் கூட இருந்திருப்பான். அண்ட் இன்னொரு பர்சனும் கூட இருந்திருப்பாங்க, அதாவது யுங்கி. ஸோ 2 பேரும் தான் கூட இருந்து பார்த்துக்கிறது. அவன் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணாலும் அவன் பக்கத்துலேயே இருந்து 2 பேரும் தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ ரொம்ப முன்னே இருந்த ஜிம்மனுக்கும் இப்போ இருக்க ஜிம்மனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். ஸோ ரொம்ப உருன்னு இருப்பான், எல்லாட்டையும் ரொம்ப கோல்டாக நடந்துப்பான். ஸோ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜராக இருக்கான். ஸோ ஜேகேயோட ஞாபகம் எப்போல்லாம் வருதோ ஸோ ரொம்ப ஒரு மாதிரி குடிப்பான். ஸோ மேரேஜ் நடந்தது நேரில் பார்த்ததும் ஸோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பான். ஸோ அதனால் அவனால் சுத்தமாக அதை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதனால் வருவான் போவான், எல்லாத்தையும் திட்டுவான். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் ஜிம்மனோட லைஃப். ஸோ ஓரளவு மட்டும்தான் அவனால் அதில் இப்போல்லாம் அவ்வளோக்கா கண்டுக்கிறது இல்லை. பட் ரொம்ப அவன் வந்து குடிப்பான். ஸோ இது போதும். ஜிம்மன் இருக்க சுச்சுவேஷன் இது தான். ஸோ இப்போது ஆஃபீஸில் இவங்க எப்படி உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ அவன் லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு சிரிச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போ கிம் வந்துட்டு, ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, வேலையை பார்க்க சொன்னா, அங்கே கோடிங் ரேட் எங்கன்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இங்கே என்ன பிடிங்கிட்டுருக்க, கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கியா கிம்மு, ஏதாவது ஒன்று ரசிக்க விட்றீங்களாடா? பார்த்தாலும் வந்து வல்லுன்னு விழுந்துக்கிட்டு பாரு, முன்னே இருந்த ஜிம்மனுக்கும் இப்போ இருக்க ஜிம்மனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு இந்த ஃபோட்டோலேயே அவனுக்கு தெரியுதா? என்னடா இவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கான்? தெரியுதா? ஆனால் இப்போது அதுக்கு ஆப்போசிட். இந்த ஃபோட்டோ பாரேன், என்னடா இவ்வளோ உருன்னு இருக்கான்? இது நான் அப்போ ஃபோட்டோ எடுத்தது, இது இப்போ மறைஞ்ச நின்று ஃபோட்டோ எடுத்தது. 2த்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இல்லை? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்ல. ஏன்டா பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இருக்கிறதுக்கு ஆசைப்படாமல் எங்கேயோ இருக்கிறதுக்கு போய் ஆசைப்பட்றீங்க? எனக்கு அதுதான் புரியல. அவனுக்காக குத்துக்கல் மாதிரி ஸ்கூல்லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் ரொம்ப சேட்டை பண்ணான்னு அவங்க அப்பாங்காரன் ஹாஸ்டலில் சேர்த்துட்டான். அதுலேருந்து பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பைத்தியக்கார பையன் அதுக்குள்ளே காலேஜ் வார்டனை லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆகி அதை கல்யாணம் பண்ணதை பார்த்து ஐயோ என்ன தான் சொல்கிறதுனே தெரில. சரி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்? கோடிங் வேணும்னு கத்திகிட்ருக்கான். நீ கொடுக்காம இங்கே அவனை வர்ணிச்சிட்டு இருந்தா வா. ஓ சாரி, அதுதான் ஜிம்மனோட ஃபஸ்ட்டு டீலிங்கில். இரு வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனும் ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஏய் அழகாக இருக்கானாடா? இப்போ நீ சிரிச்சிட்டே போகிறதுக்கு ஆப்போசிட்டாக வெளில வருவ. அப்போ தெரியும். இந்த கேள்வி நீ அப்போ கேளு, நான் சொல்கிறேன். ஏப்பா அப்படின்ட்டு இவங்க எப்படி உள்ளே போகிறான். மை கமெண்ட் சார். ஏய் நீ உள்ளே வராது, அப்படியே ஓடி போயிரு. உங்ககிட்ட எப்போ ஃபைலை கொண்டு வர சொன்னால் எப்போ வர அப்படின்ட்டு கையில் கிடைக்கிறதுக்கு அடிக்கிறான். அப்போ இவங்கி, சார் என்ன ரொம்ப அடிக்கிறீங்க? இந்த பாருங்கள், நான் வேலையை விட்டுலாம் போக மாட்டேன், அப்புறம் போயிடுவேன் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கோடிங் ரெடி பண்ண லேட் ஆகிடுச்சு. நீங்கள் கேட்டோன்னே எடுத்துலாம் வந்து கொடுக்க முடியாது. வேலைக்கு சம்மண மைன் மட்டும் வாங்குறல்ல, மட்டும் கேட்டுருவானே. ஆமாம், அப்போது மூடிக்கிட்டீங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கீழே புரியுதா? நீ சொல்கிறதுக்கெலாம் இங்கே எவனோ ஆட்ட முடியாது. ஆலி மூஞ்சி பாரு. சொன்ன என்னடா பிடிங்கிட்டு இருந்த? உன்னை தேடி 2 ஆள் அமுச்சிட்டேன், இப்போ தான் பிடிங்கிட்டு வர? ஒழுங்கு மரியாதையை ஃபைல் எடுத்து வை. கோடிங் மட்டும் கரெக்டாக இல்லை, அவனை மூஞ்சில் இருக்க 2 கண்ணமும் பழுத்து போய் தான் வெளில போவோம் பார்த்துக்கோ. சார் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓவரா பண்ணுறான் நீ. வீட்டு ஒர்க்கில் இருக்கட்டும், என்கிட்ட தானே வருவேன். அப்போ இருக்குடி உனக்கு. ஏய் என்ன மைண்டு வயசா? மூடிட்டு எடுத்து வைடா. எடுத்து வைக்கிறேன் சார் அப்படின்ட்டு இவங்கேயும் எடுத்து வைக்கிறான். என்ன லாஸ்ட் கோடிங் மட்டும் கம்மியாக இருக்குது? அது சார். ஏய் என்ன காசு மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவ்வளோதான். அது இல்லை சார், கோடிங்லாம் கரெக்டாக தான் போட்டேன். லாஸ்ட் ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு போயிருக்கு நம்ம கம்பெனியில், அதனால தான். ஏய் நான் மேனேஜர் மட்டும்தான், இப்போ மேலே இருக்கவன் என்னை பார்த்து திறக்கிறதுக்கா? அது எப்படி கம்மியாகும்? அது என்ன கேட்டால் எனக்கு என்ன சார் தெரியும்? எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இந்த திமுறித்தனை விட்டு வேலைலாம் என்கிட்ட வேணாம்.
நான் அனுப்பின கோடிங்கை தவிர நீ நல்லா சர்ச் பண்ணி தான் நான் அனுப்புவேன். அப்புறம் என்ன கோடிங் இவ்வளோ தப்பாக இருக்குது? லாஸ்ட் கோடிங் மட்டும் தப்பாலாம் இல்லை சார். இந்த மந்த் மட்டும் கொஞ்சம் டவுனில் போயிட்டுருக்கு கம்பெனி. ஸோ கோடிங் அதனால் அப்படி இருக்குது. வேறு எதுவும் இல்லை. அடுத்த மந்த்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். இதை போட்டு மைண்டில் குழப்பிட்டு இருக்காதீங்க. முதல்ல ஓவராக கத்தாதீங்க. ஏன்னா பழசுக்கும் புதுசுக்கும் இப்போல்லாம் வித்தியாசமே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் பதில் சொல்லிட்டேன் சார், அவ்வளோதான், நான் போகிறேன் அப்படின்ட்டு இங்கேயும் அப்படியே வெளில போகிறான். டப்புன்னு கதவை சத்திட்டு அப்போது கிம் வந்துட்டு, என்னடா இவ்வளோ தைரியமாக பேசிட்ட? பின்ன காண்டாகுதுல்ல, எங்கேயோ போகிற கோவத்தெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏன் மேலேயே காட்டினா நானும் பாவம் தானே. எனக்கு இவனை என்ன சொல்கிறதுனே தெரில. முன்ன எப்படி இருந்தான், ஆனால் இப்போ எப்படி இருக்கான் பாரு. இப்படி மூஞ்சி உருன்னு வச்சு ஊராங்கோட்டா மாதிரி குரங்கு குட்டி. சரிடா, இப்போ சொல்லிட்டா நீ அழகா இருக்கியா இல்லையான்ட்டு. ஏய், நீ ஒன்று கிளிக்க வேணா, போடா. ஈவினிங் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். மன்மதராசா வீட்டுக்கு தானே வருவார். அப்போ இருக்குது இந்த மூஞ்சி நல்ல மூஞ்சா இல்லை கெட்ட மூஞ்சான்ட்டு அப்படின்ட்டு இவங்க அப்படி போயிடுறான். ஸோ நைட் ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கான். ஸோ அப்போது காலிங் பெல் அடிக்குது. வந்துட்டானா? வந்திருப்பான். இன்றைக்கும் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு தான் வந்திருப்பான். ஸோ கடவுளே அப்படின்ட்டு அவனும் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜிமினா இல்லை, என்ன நான் விழுகிற அந்தளவுக்கா இன்றைக்கி குடிச்சிருக்கேன்? இன்றைக்கி நான் ஓவராக குடிச்சியா? என்னெல்லாம் நீ கேள்வியே கேட்கக்கூடாது. நான் கேட்கல. ஆனால் உன்னை தினைக்கும் வாரிட்டு கொண்டு போய் பெட்டில் விடுறதும் உன் புலம்ப கேட்குறதும் நான் தான், வேறு எவனும் இல்லை. போன ஜங்குக்கில் புரியுதா? என் ஜங்குக்கை பற்றி தப்பாக பேசாத நீ. இது மட்டும் கோவம் வந்துருமே. வா, பக்கத்தில் ஒருத்தங்க குத்துக்கல்லுமா இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு போனவன் நான் நினச்சிட்ருக்கான் குரங்கு. வாடா அப்படின்ட்டு அவனை அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறான். சிமன் சாப்பிட்டியாடா? சாப்பிடல. இரு, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு சுகாவும் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். சாப்பிடுந்தா. எனக்கு வேணாம், போடா. சாப்பிட்றியா இல்லையா? சாப்பிடு. காட்டு. இப்போ மட்டும் வாய் நல்லா தோற, மற்ற டைம்லாம் வாய் திறந்துடாத அப்படின்ட்டு அவன் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே பேசுகிறான். இந்த பாரு, உனக்காக என் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் வேணும்னு ஓடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை நல்லா பார்த்துக்கலானும் நைட்டு புலம்பாமல் இருடா. நானாடா உன்னை வர சொன்னேன்? நீ தான் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன், நீ எதாவது பண்ணிக்குவேன்னு உட்காந்துருக்க. எத்தனை தாட்டி வீட்டை விட்டு துரத்திருப்பேன், போயிருப்பியா நீ? போக மாட்டேன். இதே என் புருஷன் வீடு, நான் எப்படி போவேன்? நீ ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் எனக்கு என் ஜிம்முன்னு இல்லாமல் போயிடும். அதனால தான் இங்கேயே இருக்கேன். சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டல, இரு போய் வச்சுட்டு கை கழுவிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் கை கழுவிட்டு அப்படியே சுகா வரான். ஸோ அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்லு, இன்றைக்கி என்ன புலம்ப போகிற? நானும் கேட்குறேன் அப்படின்ட்டு சுகா அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படி கேட்டுட்ருக்கான். என்ன என் புலம்பெல்லாம் உனக்கு தினைக்கும் அப்படியே லெசன் மாதிரி ஆயிடுச்சாடா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை, தினைக்கும் லெசன் தான். ஆனால் நீ சொல்கிறதுல ஏதாவது ஒன்று நான் கற்றுக்குறேன். ஸோ சொல்லு, கேட்போம். அப்புறம் இன்றைக்கி நான் பேசுவேன், சொல்லிட்டேன். என்ன பேசுவேன்? பேசுவேன்னா சொல். என்ன? ஷுவா, என்ன உனக்கு எவ்வளோடா பிடிக்கும்? என்னடா கேள்வி இது? நிறைய பிடிக்கும், சொல்லு. அப்புறம் வேறு என்ன? எவ்வளோ பிடிக்கும்டா? நிறைய பிடிக்கும்டா, நிறைய பிடிக்கும். இந்த கடலுக்கு வானத்துக்கெலாம் அளவில்லைன்னு சொல்லுவானுங்களே, அந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும். ஐயோ, கிரிஞ்சா பேச வைக்கிறானே. சொல். அப்புறம் அந்த மாதிரி ஏண்டா அவனுங்க என்ன பிடிக்கல? அப்போ நீ சின்ன பையன், அவன் வார்டன், புரியுதா? அதனால தான் என்னமோ இருக்கும். உன் மேலே இருக்க கேரில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். உன் லவ் ஸ்டோரியை 6 தாட்டி கேட்டுட்டேன். சரி சொல்லு. இந்த ஹஸ்பண்ட்டு இப்போல்லாம் உட்காந்து கேட்க மாட்டான்டா, ஆனால் நான் உட்காந்து கேட்குறேன்.
இந்த மாதிரி கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். சொல்லு அப்புறம். எனக்கு மறுபடியும் வேணும்டா. வராதே, என்ன பண்ணுறது? போனது தான். இருக்கிறத வச்சு வாழ பழகு. ஐ மீன் என்ன சொல்கிறேன், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், தினைக்கும் தானே உங்ககிட்ட கேட்குறேன். அது ஏன் உனக்குன்னு இருக்கிறத தேடி போகாமல் மற்றவங்களுன்னு இருக்கிறத தேடி போகிற நீ? அதுக்கு பதில் வந்துட்டு 1000 தாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா அந்த உலகத்தில் இருக்க பாதி பர்சன்களுக்கு மற்ற பொருள் மேலே தான் ஆசை. அதே மாதிரி எனக்கும் இருக்குன்னு வச்சுக்கோவேன். அதே மாதிரியா? இதை பாரு ஜிம்மன் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறான். ஸோ 2 பேர் ஃபேஸும் கிட்ட இருக்குது. இதை பாரு, மற்றவங்க மாதிரி நீ இல்லை. நீ வேறு, மற்ற பர்சன்ஸ் வேறு, புரியுதா? அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா உனக்கு அந்த பர்சனை தான் பிடிச்சிருக்கும், மற்றவங்கன்னு இருக்கிறது தான் உனக்கு பிடிச்சிருக்கும். அப்படி வேணால் சொல்லிக்கோ. ஆனால் நீ மற்ற பர்சன் மாதிரி இல்லை, 90 பீப்புள் மாதிரி நீ இல்லைடா, புரியுதா? நீ எனக்கு வேறு. நான் உனக்குன்னு இருக்கேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். என்றைக்காவது ஒன்று நான் வீட்டை விட்டு வெளில துரத்திருப்பேனா இப்படி குடிச்சிட்டு வரேன்ட்டு? நீ புலம்புறதெல்லாம் கேட்குறேன், உன்னை நைட்டு ஃபுல்லாக தூங்க வைக்கிறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி எவனாவது கிடைப்பானா? இத்தனை வருஷமாக உனக்காக எவ்வளோ தாட்டி நான் காத்திருப்பேன். ஆனால் என்னை பார்க்க ஒரு தாட்டியாவது வந்தியா நீ? அவன் பின்னாடி தான் ஜங்குக்குன்னு சுற்றிட்டு இருந்தேன். இப்போது அவன் இல்லை, அவனுக்குன்னு ஒரு பார்ட்னர் கடவுள் எழுதி வச்சிட்டாரு. ஸோ அந்த பார்ட்னர் கிடச்சவனே போயிட்டான். நம்மளுக்குன்னு எழுதி வச்சுருக்க பார்ட்னர் யாருன்னா அப்படின்னு நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, அது நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தான் உனக்கு. செத்தாலும் இருக்கிற வரையும் நான் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா? இந்த மற்றவங்க மாதிரி என்னால் ஹோப்லாம் கொடுக்க முடியாது. சாகிற வரையும் உன் கூட இருப்பேன், நீ தான் என் உலகம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த லைஃப்பை நம்ம சர்ச்சு பண்ண முடியாது. ஏன்னா அது தேடி தேடி நம்ம அதை அழுத்து போனதான் மிச்சம். அதனால் அதை நான் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொன்று என்னடா, நீ என்கிட்ட ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டல, என்னை எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. அதே கேள்வி நான் உன்னை கேட்குறேன், என்னை எவ்வளோ பிடிக்கும் உனக்கு? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். இந்த பாரு அப்படின்ட்டு மறுபடியும் காலரை பிடிச்சி இழுக்கிறான். நீ இன்றைக்கி சொல்லிட்டு தான் தூங்குற. இதுக்கு பதில் கிடையாமல் நான் இன்றைக்கி தூங்க போகிறதில்ல. சொல்லு, என்னை எவ்வளோ உனக்கு பிடிக்கும்? இல்லை, எனக்கு தூக்கம் வருதுடா, தூங்க விட்றா. எவ்வளோ பிடிக்கும்? இதுக்கு பதில் என்கிட்ட இல்லைடா. இப்போ வரையும் ஆறாத காயெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்னால் ரீசன்னும் சொல்ல முடியாது, பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்காக நீ நிறையா பண்ணியிருக்கடா. நான் டவுனான டைமில், நிறைய இழந்த டைமில், சாக போன டைமில், எல்லா டைமும் என் கூட இருந்திருக்கடா. பட் எனக்கு இதுக்கு பதில் சீக்கிரம் சொல்லணும்னு தோணல. ஆனால் உன்னை பிடிக்கும். எனக்கும் ஆசை தான், நம்மளுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்மளுக்குன்னு அடிக்கடி தோணும். ஆனால் என்னால் அவனை சீக்கிரமாக மறக்க முடியலடா. அதான்டா என் பிரச்சனையே, வேறு எதுவுமே இல்லை சுகா. அவன் என் மைண்டை விட்டு போகவே மாட்டிக்கிறான். அவன் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சோம் ஒரு மாதிரி வலிக்குது. என்னால் அது சொல்லவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்லாம் வலிக்குது, மண்டையில் பிச்சுக்குது. என்னால் முடியலடா சுகா. ஜிம்மன், இதை பாரு, இங்கே பாரு. டே அழுகாத, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் ஜஸ்டோட அப்படி சாய்ச்சி வச்சுக்கிறான். ஸோ ஜிம்மனும் ரொம்ப அழுகிறான். அவனால் முடியல, ரொம்ப என்னால் முடியலடா. எனக்குன்னு எதுவுமே கிடைக்காது போல். நல்லா அன்லக்கி. இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு. லைஃப்பில் நிறைய சாதிக்கணும்னு இருந்தேன், ஆனால் இது எனக்கு ரொம்ப ஒரு ப்ரோக்கனாக இருக்குது. சத்தியமாக புல்லடா. இதை பாரு ஜிம்மன், உனக்குன்னு நான் எப்பவுமே இருப்பேன். என்னையும் ஏன்டா சேர்ந்து அழுக வைக்கிற நீ? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. அவனுக்குன்னு ஒரு லைஃப் கிடச்சிச்சு, அவனுக்குன்னு ஒரு நல்ல பார்ட்னர் இருக்கான். அவ்வளோதான், விட்டுடு. லீவ் மீ அலோன், புரியுதா?
அதை அப்படியே விட்டுடு. உனக்குன்னு எப்பயும் நான் இருப்பேன், புரியுதா? நினச்சி ஏன்டா உன்னே நீ என்னைக்கும் ஹர்ட் பண்ணிக்கிற எப்படி? நான் பழுததும் விடவா நீ பழுகிற? எவ்வளோ அழுதுருப்ப தெரியுமா உன்னை பக்கத்துலேயே வச்சுட்டு பார்க்காம. ஹாஸ்டல் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் முடிஞ்சில்ல, என்னால் முடியல. அது சரி, ஒன்றும் சரியா அழுகாத. நான் எப்பயும் உன்னை இதே மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்குவேன், சரியா? அழுகாத. புரியுது, அந்த பெயின்லேருந்து சீக்கிரம் உன்னால் வர முடியலதான், புரியுது. சுகா, ஏன்டா யாருக்குமே இந்த ஒன் சைட் லவ் கிடைக்க மாட்டேங்குது? அதுக்கு பதில் எனக்குமே தெரியாது ஜிமின். ஏன்னா என் லைஃபு கூட இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது. நானும் ஒன்று ஒன் சைடாக தான் லவ் பண்ணேன். ஆனால் இப்போது நீ லவ் பண்ணுறியா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட லவ்வையும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு ஆன்சர் என்கிட்டயே இல்லை ஜிமின். ஏன்னா சில பேருக்கு கிடைக்கலாம் சொன்னால், சில பேருக்கு கிடைக்காமலே போகலாம். ஆனால் ஒன் சைட் லவ் ரொம்ப ஒரு பியூரான லவ், தெரியுமா? அதில் சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைக்கும். சரி, என்ன வேணாம். நான் ஒன் சைடாக உன்னை லவ் பண்ணுறேன். சீக்கிரம் அது டபுள் சைடாக மாறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கும் அது கிடைக்கும், மறுபடியும் சொல்கிறேன், சரியா? என்னை ரொம்ப பேச வைக்காத. நாளைக்கு உனக்கு மீட்டிங் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட் வேறு பெரிய கம்பெனியில் போய் நீ கொடுக்கணும். ஸோ உனக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, தனியாக கம்பெனி உருவாக்க, புரியுதா? அதில் கான்சன்ட்ரேட்டாக இரு. இதெல்லாம் வேணாம். நீ எப்போ டவுன் ஆறியோ அப்போல்லாம் நான் உன் கூட இருப்பேன், சரியா? தூங்கு அப்படின்ட்டு அவனை தூங்க வைக்கிறான். ஸோ மார்னிங் ஆகுது. சுகா வந்துட்டு, டே ஜிம்மன், இன்னும் கொஞ்சம் நேரம்டா. கொஞ்சம் நேரமா? டைம் ஆச்சு மீட்டிங்க்கு, 7 o'clock ஆச்சு. 7 o'clock எழுப்ப வேண்டியது தானே? நானும் ஏதோ தூங்கிட்டேன். சீக்கிரம் எந்திரி, ப்ராஜெக்டை கொடுத்து டெண்டர் எடுத்து, எப்படா டைம் ஆகிடுச்சு, எந்திரி அப்படின்ட்டு டக்குன்னு 2 பேரும் ரெடியாகி அப்படியே போகிறாங்க. நீ எதுக்குடா கூட வர? உன்னை எதுக்கு நான் வர சொன்னா? நீ என்ன சொன்னாலும் உன் கூட இருப்பேன்னு நேற்று தான் நான் சொன்னேன். அதனால் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ போ, புரியுதா? ஐயோ, நேரங்கிட்ட நேரத்தில் எனக்கு பேச கூட டைம் இல்லை, நான் வந்து பேசிக்கிறேன். என்ன பதட்டமாக இருக்கா? தெரியும். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா ட்ரெஸ் இப்படி? டையை ஒழுங்காக போடு. கழுத்தை நெரிக்கிறடா. சாரி. சரி பாரு, ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்கணும், நல்லா போல்டாக பேசணும். உன் ப்ராஜெக்ட் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டான ப்ராஜெக்ட், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எந்த இடத்துல நீ மேனேஜராக உட்காந்தியோ அதே இடத்துல இல்லாமல் இன்னும் பெரிய இடத்துல நீ சிஇஓவாக உட்காருவ, உனக்குன்னு ஒரு சொந்த கம்பெனியில். அதுக்கு ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது தான், நீ சப்மிட் பண்ணு. அவங்கக்கிட்ட உன் ஒப்பீனியனை சொல்லு, அவங்களுக்கு உன் ப்ராஜெக்ட் பிடிக்கும், புரியுதா? என் ஜிம்மன் எப்போவுமே தங்கம் தான். இவ்வளோ கண்ணு பாரு. போ. ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் என்ன நானும் உள்ளே வரட்டா? இல்லை நீ எல்லாம் வர வேணாம், நானே பிடிங்கிறேன், நீ இங்கே இரு. ஜிம்மன், என்னால் முடியும். நடுவில் அவன் ஞாபகம் வந்துட்டான்னு என்னடா பண்ணுறது? உனக்கு இதுதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். அப்படியே வச்சேன்னு வச்சுக்கோ, போகிற டைமில் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் நாட்டு வந்துச்சுன்னா கண்ணை மூடி மூச்சு எழுத்து என்னென்ன, புரியுதா? நான் இப்போ சொன்னது என்னென்ன, புரியுதா? இப்போ தான் உன் பிரைட் ஃப்யூச்சர் உன் கண்ணுக்கு தெரியும், புரியுதா? புரியுன்னு நினைக்கிறேன். போடா, என்னை திட்ட வைக்காதடா. சரி போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்மனும் பதட்டமாக போகிறான். ஏன்னா ஜிம்மனோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை போய் சப்மிட் பண்ண போகிறான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இது. ஸோ அதனால் ஜிம்மனை விட சுகாவுக்கு தான் வெளியில் அப்படியே ஹார்ட் பீட்டு டப்புன்னு அடிச்சுக்குது, என்ன பண்ண போகிறானோ அப்படின்ட்டு. ஸோ ஜிம்மனோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப திணறினாலும் போக நல்லா போல்டாக அவன் ப்ராஜெக்டை நல்லா சப்மிட் பண்ணிவிட்டு அவ்வளோ கெத்தாக வெளியில் வரான். ஸோ ரிசல்ட்டு சொல்ல ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெளியிலே உட்காந்துருக்கான். அவ்வளோ போல்டாக நான் பேசுனதே இல்லைடா. நீ சொன்ன மாதிரி அவன் ஞாபகம் நடுவில் வரும்போதெல்லாம் கண்ணை மூடிட்டு மூச்சு எடுத்துட்டு நீ சொன்னதை யோசித்தேன். எப்படியோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குடா. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் நினப்பு வந்தாலும் பரவாயில்லன்ட்டு
அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 2 மாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கெல்லாம் இன்றைக்கி பலன் கிடச்சிரும் இல்லைடா. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். காட் கிஃப்ட்டு இந்த மூமெண்ட் தெரியுமா? எப்படியாவது கிடச்சிடணும்டா எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டு. என்னால் அதை செய்ய முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த தங்க பையன், இந்த புச்சு பையன் அதை செஞ்சிருவான்ட்டு. ஸோ நீ கவலைப்படாத, உனக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். எப்படியும் ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் செய்ய போகிற. எப்படி தனியாலாம் அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லா ப்ரெஷரையும் நீயே எடுத்துக்காத. இன்னும் ப்ராஜெக்டே கிடைக்கல, அதுக்குள்ளே என்னடா ஹோப் கொடுக்குற? பின்ன என் ஜிம்மன் நல்ல ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கான். அந்த ப்ராஜெக்ட் எனக்கே பிடிச்சிது. அப்போ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். இவ்வளோ டெண்டர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்க மொத்த அமௌண்ட்டு அப்புறம் ப்ளஸ் அப்பார்ட்லேருந்து வாங்கினது 2 crore இருக்குடா. என்ன அப்புறம் என்ன கிடச்சிரும். ஃபீல் பண்ணாது. உன்னை விட எனக்கு தான்டா பயமாக இருக்குது. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக 2 hours கிட்ட ஆகுது. ஸோ ஜிம்மினை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ கோடிங் போட்ட எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ ஜிம்மினை கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சுகாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் சொன்னேன்ல எனக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்ன்ட்டு. போ 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 நீயும் வாடா, நீ போ அப்படின்ட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். மிஸ்டர் பார்க் ஜிம்மன் நீங்கள் தானே? கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. பட் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் தனியாக செய்ய போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு தெரியும்ல பெஸ்ட்டு கம்பெனி அது தெரியும்ல. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறோம். ஸோ அவங்க கூட தான் நீங்கள் கொலாப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தனியாக செய்ய முடியாது. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா செஞ்சு கொடுங்க. உங்களை நம்பி இந்த ப்ராஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுனால எங்கள் கம்பெனிலேருந்து குட்டி பார்ட்டி. ஸோ பெரிய மாலில் தான் நடக்குது. நீங்கள் வந்துடணும், ஓகேவா? ஏன்னா இது எங்கள் கம்பெனிக்கு உங்களை பூஸ்டப் பண்ண நாங்கள் கொடுக்குற பார்ட்டி. சார் இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் அப்படி தான் பார்க்க ஜிம்மன், நீங்கள் வாங்க சும்மா என்ஜாய் பண்ண. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ சுகாவை போய் டைட்டாக ஹுக் பண்ணிட்டு, சுகா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்டா இதுக்கு. ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிருச்சுடா. ஒரு கம்பெனி கூட தான் கொலாப் பண்ண போகிறேன். அதுவும் பெஸ்ட்டு கம்பெனின்றாங்க. எனக்கு தெரில, இமெயில் அனுப்பிச்சிருக்காங்களா, நான் போய் பார்க்கணுண்டா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. சரி வா போய் இமெயில் பார்க்கணும், வீட்டுக்கு போகலாம், வா வா. சரி இவ்வளோ ஹாப்பி. என்ன சொன்னாங்க? நாளைக்கு பார்ட்டி இருக்கான். ஸோ அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் ஜிம்மனா. ஐயோ அப்படியே உனக்கு புத்தமாக கொடுக்குறோம் போல் இருக்குது. சரி வா போ, முதல்ல போய் இமெயில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும். என்னடா வேணும் சொல்லு. சரக்கு, பீரு, பிரியாணி எதோ இருந்தாலும் கீழே வாங்கி தரேன். அதெல்லாம் வேணாம், அந்த ட்ரெஸ்ஸு நீ போட்டுக்கணும். அதெல்லாம் முடியாது போ. ஜிம்மன் போட்டுக்கணும். சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இப்போ வா. ஓகே அப்படின்ட்டு ஜிம்மனும் வந்து போகிறான். ஸோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு போய் பார்க்குறான். ஸோ அந்த மெயிலை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக்காக இல்லை அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ சுகாவும் ஜிம்மன் ஜிம்மன் என்னடா ஆச்சு? கையெல்லாம் ஜில்லன் ஆகுது, என்ன ஆச்சு ஜிம்மன்? சுகாது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாண்டா. ஏன் வேணாம்? என்ன பைத்தியமா நீ? மயிறு மாதிரி பேசிகிட்ருக்க. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப. ஒவ்வொரு டைமும் நீ டவுன் ஆகும்போது உன் கூட வந்து பூஸ்டப் பண்ணது எதுக்கு? என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்கா, லூசுக்கு மாதிரி பேசிகிட்ருக்கா, என்னடா ஆச்சு? அது இந்த ப்ராஜெக்ட் வேணாண்டா. நான் வேணால் கம்பெனியில் கேட்டு பார்க்குறேன். இந்த கம்பெனி தவிர வேறு ஏதாவது கம்பெனி. ஏன் என்னாச்சு? தள்ளு, நான் மெயிலை பார்க்குறேன். ஜியோன் ஜங்குக் சிஓ பிரசன்டன்ட் ஜிம்மன். இப்போ இவனாக இருந்தா என்ன? இன்னும் விளாட்றியா? ஜங்குக் கம்பெனி என்னால் போய் இப்படி அவங்க கூட கொலாப் பண்ணி சான்ஸே இல்லை. எனக்கு இது வேணாம், இந்த ப்ராஜெக்ட் வேணாம் வேறு கம்பெனி ஏதாவது நான் கால் பண்ணி மேனேஜர்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு அவன் கையெல்லாம் அவ்வளோ சிவராகுது. ஸோ அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான். ஸோ இவங்க கூட தான் நீங்கள் கொலாப் பண்ணி ஆகணும், ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் உங்களுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே ஜிம்னால என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ ஒரு மாதிரி ப்ரோக்கனாக உட்காந்துருக்கான். ஏன்டா இந்த கடவுளையா என்னை இப்படி சோதிக்கிறான்? எனக்கு என்ன ட்விஸ்ட்டு வச்சு பார்க்குறானா லைஃப்பில்? நீ விழுந்து எப்படி எந்திரிக்கிறன்ட்டு. ஐயோ அப்படின்ட்டு அவன் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்கு கீழே உட்காந்துட்டு சுகா
சிம்மன் பித்துக்கு பயப்படுற? அது நீ கொலை பண்ணுறது வேறு ஒருத்தவங்க கூட நினச்சிக்கோ, புரியுதா? நீ ஏன் அதெல்லாம் போட்டு மைண்டை குழப்பிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் முடியும். இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப நீ? எவ்வளோ மைண்ட் அப்செட் ஆகிருப்ப, எவ்வளோ ஃபிசிக்கலாக எவ்வளோ அப்செட் ஆகிருப்ப, மென்டலி எவ்வளோ அப்செட் ஆகிருப்பேன்னு நான் பார்த்துருக்கேன். இது உனக்கே தெரியும்ல. அசால்ட்டாக இது வேணான்ற நீ. இது பாரு, மயிறு மாதிரி இன்னொரு பேசினேன், அவ்வளோதான். அதெல்லாம் உன்னால் பண்ண முடியும், புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத, இல்லைன்னு பாரு நான் செத்துட்டேன்னு அர்த்தம். இப்படி என்னடா பேசுகிற மயிறு மாதிரி? புரியுதுல்ல? அப்போது கண்ணை மூடிட்டு இந்த ப்ராஜெக்டை 6 மாதம் தானே இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு வந்துடு, அவ்வளோதான். ஜங்கோக் நீ இப்போ நல்ல நிலைமையில் இருப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ நீயும் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவன் கூட இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது பாசிட்டிவாக எடுத்துக்கோ, புரியுதா? அது ஏன்டா மைனஸாக எடுத்துக்கிற? என்னால் முடியாதுடா. இப்போ இது மயிறு மாதிரி அழுகிற. அதெல்லாம் முடியும், புரியுதா? இன்னொரு வார்த்தை இதை பற்றி எடுத்த நான் செத்துட்டேன், புரியுதா? அப்படின்னு நினச்சிக்கோ. புரியுன்னு நினைக்கிறேன். நான் போகிறேன். நாளைக்கு பார்ட்டிக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வைக்கிறேன். இது சுகா பேசாதன்ட்டேன், பாய், குட் நைட் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். என்னை திட்டலாம் நீங்கள், இதுவே லேட்டு, இது அடுத்த பாட்டு வர நீ போடுறியா நீ அப்படின்னு கழுவி ஊற்றலாம். கம்முன்ட்டு வரதுடா, அதெல்லாம் வேறு பிரச்சனை. இருந்தாலும் நீங்கள் மனசில் அதை நினைக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய கண்டென்ட் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது போட கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான். ஸோ அதை வந்து இன்னொரு பாட்டில் நான் போடுறேன். யாரும் என்னை திட்ட வேண்டாம். ஸோ மனசில் திட்டிக்கோங்க, ஓகேவா? என்னை அதை தப்பாக நினைக்க வேண்டாம்டா. ஏன்னா அதில் நிறைய கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன், அதனால தான். ஸோ இதுவே கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு. நான் இன்னும் அதுதான் லாஸ்ட்டு ஃபைனல், இனிமேல் அதை எடுக்கவே மாட்டேன். ஸோ என்னை யாரும் தப்பாக நினைக்க வேணாம், ஓகே பாய். லேட்டாக போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி.